Hello all, welcome to Ran School of Designs. இது Tally Prime tutorial. Last classல நம்ம voucher creation பத்தி பார்த்திருந்தோம். இது class 5 stock group and stock item எப்படி create பண்றது அப்படி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம last classல normal voucher எப்படி create பண்றது அப்படினு பார்த்திருந்தோம். இந்த classல item voucher எப்படி create பண்றது அப்படினு பார்க்க போறோம். So already நான் Tally Prime வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கம்பெனியும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டாக் குரூப் தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் என்டர் கொடுத்துக்கிறேன் அப்படியே. ஸோ இதில் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் இதுதான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக நம்ம ஸ்டாக் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்பு வந்து சேல் பண்ணுறீங்க. அப்போது அது இந்த 10மே வந்து சோப்பு தான், ஆனால் அந்த 10 சோப்புக்கும் டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க, சோப்பு சேல் பண்ணுறீங்களா, பேஸ்ட்டா, ஷாம்புவா, இல்லை ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்டா அப்படின்றத நீங்கள் ஸ்டாக் குரூப்பில் க்ரியேட் பண்ணணும். சோப்பா, பேஸ்ட்டா, ஷாம்புவா அப்படின்றத ஸ்டாக் குரூப்பில் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸ்டாக் ஐட்டமில் அந்த ப்ராடக்டோட நேமு, எக்ஸாம்பிளுக்கு அது சோப்பாக இருந்ததுன்னா ஐட்டமில் ஹமாம், லக்ஸ், பியர்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் நேம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இதுதான் ஸ்டாக் குரூப் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ சோப்பில் நம்ம எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சோப் வந்து சேல் பண்ணுறோம், எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் நமக்கு இன்னும் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இதுதான் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஷாப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இல்லை, நான் ஒரே ஒரு வெரைட்டி ஆஃப் சோப் மட்டும்தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வெறும் ஐட்டம் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு வவுச்சர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் எப்போ வந்து வச்சுருக்கீங்களோ அப்போ நீங்கள் ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணி ஐட்டம் கிரியேட் பண்ணி வவுச்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது ஸ்டாக் குரூப் கிரியேஷனில் நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்டாக் குரூப் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோப். ஸோ நான் இங்கே சோப்னு டைப் பண்ணிட்டேன் நேமில். இப்போது என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்து ஃபைனலாக இப்படி அக்செப்ட் கேட்கும். அப்போ நம்ம என்டர் கொடுக்கணும். ஸோ அது சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த குரூப் வந்து கிரியேட் பண்ணலாம், பேஸ்ட். ஸோ இப்போ அப்படியே என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷாம்பு. இப்போ நம்ம 3 குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த 3 குரூப்புக்கும் அண்டர் நான் 3 ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்து மெயின் மெனு வந்துடலாம். ஸோ ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூனிட்டில் போய் இப்போ என்டர் கொடுக்குறேன். எதுக்காக நம்ம யூனிட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, குவான்டிட்டி. ஸோ எத்தனை குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது தெரியணும் இல்லையா, 1 2 அப்படின்றது தெரியணும். ஸோ அதுக்காக இந்த யூனிட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த யூனிட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆயில் ஐட்டமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே லிட்டர்னு கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு இப்படி ஸ்டாக்காக கிரியேட் பண்ணுறதுனால இது வந்து நம்ம நாஸு இல்லை குவான்டிட்டி அப்படி கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிம்பிளில் வந்து நான் நாஸ்னு கொடுக்க போகிறேன். இதோட ஃபார்மல் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு. ஸோ நாஸ்னு கொடுத்துட்டேன் சிம்பிளில். இப்போ ஃபார்மல் நேம் பார்த்தீங்கன்னா நம்பர். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே போய்ட்டு என்டர் கொடுத்துட்டு ஸ்டாக் ஐட்டம் நேம். இப்போ ஒரு குரூப்புக்கும் அண்டர் நான் 3 ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஹமாம்னு கொடுக்குறேன். அண்டர் பார்த்தீங்கன்னா ஹமாம்ன்றது அந்த ப்ராடக்டோட நேமு. ஸோ அது மெயினாக அது எந்த ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா சோப்பு. ஸோ இங்கே நம்ம கிரியேட் பண்ண அந்த குரூப்போட லிஸ்ட்டு உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் சோப் செலக்ட் பண்ணுறேன். யூனிட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த ஹமாமை வந்து நம்ம எப்படி சேல் பண்ண போகிறோம், நம்பரில் 1 2 அப்படின்னு நம்பரில் சேல் பண்ண போகிறோமா, இல்லை லிட்டர் கணக்கில் சேல் பண்ண போகிறோமா, அதுக்கு தான் நம்ம வந்து யூனிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் நாஸ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம போட தேவையில்ல, எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வவுச்சரில் போட்டுடலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லக்ஸ். அண்டர் சோப்பு நாஸ். நெக்ஸ்ட்டு பியர்ஸ். ஸோ இதுவும் ஒரு சோப்பு. ஸோ சோப் நாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்சோடன்ட். ஸோ பெப்சோடன்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட். ஸோ நான் அண்டரில் பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இதுவும் நாஸ்.
இந்த யூனிட்ஸ் வந்து நிறைய இருக்குது, நம்ம எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி, நாஸு, அதுக்கப்புறம் வந்து லிட்டரு, அதுக்கப்புறம் பீஸில் கூட க்ரியேட் பண்ணுவாங்க, அப்புறம் கிராம்ஸு, எப்படி வேணுமோ நம்ம எப்படி ஒரு ப்ராடக்டை சேல் பண்ண போகிறோமோ குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்கேட். ஸோ இதுவும் அண்டர் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு, நாஸ். இப்போ அப்படியே என்ட்ரு கொடுத்துக்கலாம். அடுத்து டாபர் ரெட் பேஸ்ட். ஸோ இதுவும் பேஸ்ட், நாஸ், அப்படியே நம்ம என்ட்ரு கொடுத்துக்கலாம். அடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்டர் ஷாம்பு, யூனிட் நாஸ். அடுத்து டவ். ஸோ இதுவும் அண்டர் ஷாம்பு, நாஸ். அடுத்து பேண்டிங், இதுவும் அண்டர் ஷாம்பு, நாஸ். நம்ம அப்படியே என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் 3 குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு குரூப்புக்கும் அண்டர் நான் 3 ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஐட்டம் வவுச்சர் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து மெயின் மெனுக்கு வந்துடுறேன். கேட்வே ஆஃப் டேலி. நம்ம இதில் வவுச்சர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போய் நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம சேல் வவுச்சர் அண்ட் பர்ச்சேஸ் வவுச்சர் தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணல, அதை மட்டும் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ கேட்வே ஆஃப் டேலி, க்ரியேட் லெட்ஜர். இப்போது இன்றைக்கி நம்ம ஒரு சஞ்சய் கிரெடிட்டார், ஒரு சண்டே டெப்டார், ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட், ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இந்த லெட்ஜர் மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஒரே ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர், ஒரே ஒரு சேல் வவுச்சர் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் நான் ஒரு சஞ்சய் கிரெடிட்டார் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். விஜய் சஞ்சய் கிரெடிட்டார். பிரவீன் சண்டே டெப்டார். ஸோ ஒரு கிரெடிட்டார், ஒரு டெட்டார் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட், அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வவுச்சர் போடலாம். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். அகெயின் மெயின் மெனு, கேட்வே ஆஃப் டேலி வந்துட்டு வவுச்சர். ஸோ நம்ம வவுச்சர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் வந்து போட போகிறோம். இப்போ தான் நம்ம ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி, இப்போ க்ரியேட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வவுச்சர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ F9 பர்ச்சேஸ் வவுச்சர். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐட்டம் வவுச்சரில் தான் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் வவுச்சர். ஸோ இது ஐட்டம் வவுச்சராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம Ctrl+H ப்ரெஸ் பண்ணோம். Ctrl+H ப்ரெஸ் பண்ணால் சேஞ்ச் வவுச்சர் மோடில் எந்த வவுச்சரில் நம்ம போடணுமோ அந்த வவுச்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை ஐட்டம் இன்வாய்ஸ், அதனால நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் என்டர் கொடுத்து. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே என்டர் கொடுக்க போகிறோம். இங்கே பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் யார் கிரெடிட்டாரோ, ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கிரெடிட்டார் நேம் தான் போடணும். ஸோ யார் கிரெடிட்டாரோ அவங்களோட நேமை செலக்ட் பண்ணிக்கணும், விஜய். ஸோ நம்ம யார்கிட்ட இருந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க தான் சஞ்சய் கிரெடிட்டார். அதனால பர்ச்சேஸ் வவுச்சரில் சஞ்சய் கிரெடிட்டாரோட நேம் தான் நம்ம என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் லெஜரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இப்போ நேம் ஆஃப் தி ஐட்டம் நம்ம ஒன்று ஒன்றா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம க்ரியேட் பண்ண ஐட்டமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடு நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஐட்டம்ஸ்லாம் விசிபிள் ஆகும். இப்போ நான் ஹெச்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஹெச்சில் க்ரியேட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் இங்கே விசிபிள் ஆகுது. இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்னா நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ஐட்டமும் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண ஆர்டர்லேயே நான் இப்போ என்டர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹமாம் குவான்டிட்டி ரேண்டமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதே மாதிரி ரேட்டு, ஸோ நான் 30 rupees போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இதுவும் ஒரு 50, 40 rupees. ஸோ இந்த மாதிரி ரேட்டு, குவான்டிட்டி இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணிகிட்டே அப்படியே போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு சோப்பு,
ஸோ உங்களுக்கு சோப்பு எதோட ப்ராடக்ட்டோட ஃபஸ்ட்டு நேம் வந்து லெட்டர் வந்து தெரியும்னா நீங்கள் அந்த லெட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அப்படி தெரியலன்னா ஏதோ லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுங்க, உங்களுக்கு எல்லா ஐட்டமும் சைடில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இது எதுவும் ஒரிஜினல் ரேட்டோ இதுவோ கிடையாது, நான் ரேண்டமாக தான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா ஐட்டமும் வந்து க்ரியேட் பண்ணி என்டர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஐட்டம் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் ஐட்டம் இன்வாய்ஸ் நம்ம போட்டோம். ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் கிரெடிட்டார்கிட்ட இருந்து. இப்போ நம்ம டெட்டாருக்கு சேல் பண்ண போகிறோம். ஸோ F8 ஃபார் சேல் வவுச்சர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டி அக்கௌண்ட் நேம் பிரவீன், பிரவீன் தான் சண்டே டெட்டார். நம்ம யாருக்கு சேல் பண்ணுறோமோ அவங்க தான் சண்டே டெட்டார். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் சண்டே டெட்டாரோட நேம் தான் வரணும். என்டர் பண்ணியாச்சு. சேல்ஸ் லெஜரில் சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம சேல் பண்ண போகிறோம். அவங்க எவ்வளோ நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்களோ நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சைட்லேயே உங்களுக்கு விசிபிள் ஆகுது பாருங்கள், ஹமாமில் வந்து 15 hours இருக்குது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் இப்போ 15 hours பண்ணியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட 50 இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு சேல்ஸ்க்கு கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம என்டர் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ நான் 4 ப்ராடக்ட் மட்டும் சேலுக்கு போட்டிருக்கேன். இப்போ அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேல் வவுச்சரும் போட்டாச்சு. ஸோ இதுதான் ஐட்டம் வவுச்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுவோம். இப்போ நம்ம கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இங்கே போய்ட்டு நான் என்டர் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி புக்ஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஸ்டாக் குரூப் சம்மரி. ஸோ இதில் போனீங்கன்னா நம்ம எத்தனை ஸ்டாக் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் பேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட்டில் நம்ம எத்தனை வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ கோல்கேட் 35, அதோட ரேட்டு, அதோட இப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது அந்த டோட்டல் ரேட்டு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம போட்ட இந்த வவுச்சர் வந்துடும். அதாவது விஜய் கிட்டேருந்து நம்ம இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில் வந்து நமக்கு வந்துடும். இப்போ நம்ம அப்படியே எஸ்கேப் கொடுத்து பேக் வரணும். பேக் வரதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எஸ்கேப் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு டாபர் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி குரூப் நம்ம எத்தனை குரூப் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அந்த குரூப்பில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாக் குரூப் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டாக் ஐட்டம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இப்போ எவ்வளோ இருக்குது, எவ்வளோக்கு வாங்கணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து மெயின் மெனுக்கு வந்துடுறேன். இதுதான் ஸ்டாக் குரூப் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன். அது மட்டும் இல்லாமல் ஐட்டம் வவுச்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த கிளாஸில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.